Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. இவங்கள யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். ஆனா ஆள்றது நீங்களா இருக்கணுமா? அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க மக்கள் கண்காணிப்பு திட்டம். திட்டத்தோட விளக்கத்தை எங்களோட யூடியூப் சேனல்ல பாருங்க. திட்டத்துக்கு ஓட்டுன்னு ட்ரெண்ட் ஆக்குங்க. ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date, not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date, not bites. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி தினமாகிய இன்று தமிழக அரசியல் சூழ்நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் மூவரும் ஒன்றாக இணைந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. இது குறித்து மேலும் விவரங்களை பகிர நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடியே அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி கெடுலாம் கொடுத்துருந்தாரு. அதை அடுத்து இன்றைக்கி இந்த மூவரும் ஒன்றா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் யாரை அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், திரு ஓபிஎஸ்ஸை அண்ட் திருமதி சசிகலாவை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ புகழேந்தியை ஒன்றிணைக்க வேண்டாமா, இன்னொரு கேசி பழனிசாமி இருக்கிறாரு அவரை ஒன்றிணைக்க வேண்டாமா, ஜேசிடி பிரபாகர் இருக்கிறாரு அவரெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போனார்னா அப்போ இருக்கிற அதிமுகவை உடைக்கிறதா, உடைஞ்ச அதிமுகவை சேர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. நாளைக்கு அவர் கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசியிருக்கிற தருணத்திலோ அல்லது ஹார்ட்லி பை டுமாரோ கட்சியிலேருந்து நீக்கப்படுவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும், இல்லாட்டி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறனால உங்களை ஏன் கட்சியிலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் தெரிஞ்சு தான் முழுக்க போகிறார். இன்றைக்கி தெளிவாக நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு எப்படியும் திரு ஓபிஎஸ் வருவார், திரு டிடி வருவார், திருமதி சசிகலா வராங்க. ஸோ 3 பேரும் வரப்போகிற கேரண்டி. அப்போ ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும் உள்ளே வந்தாருன்னா இது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அப்போ தேவர் ஜெயந்தியை பின்னுக்கு தள்ளி இந்த திரு செங்கோட்டையன் அவருடைய வருகை ரொம்ப முக்கியமாகுது. அப்போ நாங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொன்னாங்கன்னா எது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி மேலே தான் எங்களுக்கு வருத்தம். எங்களுக்கு இடிஎம்கே மேலே தான் வருத்தமே தவிர ஏடிஎம்கே மேலே வருத்தம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எங்களுக்கு எதிரி. அவர் தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாரு, வேறு யாருமே கிடையாது அப்படின்னா மற்றவர்கள்லாம் உடன்படுறாங்களான்னு பார்க்கணும். நமக்கு திரு செங்கோட்டையன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. திரு ஓபிஎஸ் துரோகம் செய்த திரு எடப்பாடி பழனிசாமின்றார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாருங்கிறத அவர் மறந்துருப்பாரான்னு தெரியல, மக்கள் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடி தினகரனை குறிப்பிட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா சொல்லையான்னு நம்ம பார்க்குறோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண போதும், திருமதி சசிகலா திரு டிடி தினகரன் இருந்த போதும், அவர்கள் பிரிந்த போதும் 2017 2021 ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தாரா இல்லையாங்க. அப்போ இவர்கள் சசிகலா அவர்களுக்காகவோ திரு டிடிவி தினகரனுக்காகவோ எதிர்த்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் பண்ணாங்களாங்கிற கேள்வி வருது. திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருந்திருக்கிறாங்க நேற்று வரைக்கும். திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் டிடிவி என்ற சசிகலா ரெண்டு பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணவர். அப்போ இது அதிமுகவை ஒன்றிணைக்கிறப்பாக நடக்குதா, இல்லாட்டி அவர்களுக்குள்ள இல்லை பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஈகோக்காக நடக்குதாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. எப்படி பார்த்தாலும் இது அதிமுகவுக்கு நல்லதில்லை. திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட மதுரையில் பிரஸ் மீட்டில் கேட்குறாங்க, இது அதிமுகவுக்கு பலவீனமா அப்படின்னு. அவர் அதெல்லாம் ஒன்றும் பலவீனம் கிடையாதுங்கன்றார். திரு செங்கோட்டையனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் ஒரு இழப்பு ஏற்படலாம், அங்கே மட்டும் தொகுதியில் ஜெயிக்க முடியாமல் போகலாம். ஈரோடு மாவட்டம் பூரா போயிடணும்னு சொல்ல முடியாது. அங்கே ஏடிஎம்கேக்கான ஒரு பேஸ் இருக்குது, பிஜேபி சேர்ந்துருக்கு, தட் செப்பரேட் கேஸ். ஆனால் ஒரு ஓட்டு போனாலும் போனதான். நான் ஏற்கனவே ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கேன், பீலி பை சாகாடு மச்சிறும பண்டம் சால மித்து பெயின் அப்படின்னு. ஒரு மயிலிறகு போனால் ஒரு மயிலிறகு, அப்படியே ஒரு 1000 மயிலிறகு போனால் அது ஒரு கிலோ, அது ஒரு வெயிட், அதுக்கு தனி இருக்குது. ஸோ ஒரு மயிலிறகு தானே விழுந்தா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒன்றா சசிகலா போனால் பரவாயில்ல, இபிஎஸ் போனால் டிடிவி போனால் பரவாயில்ல, ஓபிஎஸ் போனால் பரவாயில்ல, செங்கோட்டையன் பரவாயில்ல அப்படின்னு போட்டுனே விட்டுட்டு போனால் அது கட்டாயமாக அதிமுக பலவீனம் தான். இந்த எலெக்ஷன் தருணத்தில் இது ஏற்கத்தக்கதல்ல. ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு, அது திரு இபிஎஸ் அவர்களும் சரி, திரு டிடிவி அவர்களும் சரி, ரெண்டு இப்போ இந்த இடத்துல இயக்கக்கூடிய மைய புள்ளி திரு டிடிவி அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருந்தாலும், 3 முறை முதலமைச்சராக இருந்திருந்தாலும், திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே சீனியர் மோஸ்டாக இருந்திருந்தாலும், இந்த சசிகலா அவர்கள் ராஜமாதா போல பார்க்கப்பட்டாலும், இந்த இடத்துல எல்லாத்துக்குமான கனெக்டிங் பாயிண்ட் திரு டிடிவி.
திரு டிடிவிக்கும் திருமதி சசிகலாவுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஈக்குவேஷன் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இன்றைக்குமே கூட அவங்க இல்லை, அவங்க வந்து திரு செங்கோட்டையனும் திரு ஓபிஎஸ் தான் அவங்க சந்திச்சாலும் திரு டிடிவி சந்திக்கலங்கிற பார்க்குறோம். எல்லாரும் ஒரே வண்டியில் போனாங்க. ஸோ திரும்பி போகும்போது ஒரே வண்டியில் வெயிட் பண்ணியிருக்கலாம், அது நடக்கலாங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரெண்டு தரப்புலையுமே இருக்குது. இதை சரி பண்ணி கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லது. அல்லது திரு செங்கோட்டையன் சொல்லார் திமுக ஆட்சியை வீழ்த்துறதா எங்களுடைய நோக்கம், அதற்கான தான் முயற்சினர். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இது பிளவுகள் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. இப்போ அதிமுகவை ஒன்றிணைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அதிமுகவை மேலும் பலவீனம் செய்யறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அது நான் சொல்றது திரு இபிஎஸ் சரியா திரு டிடிவி சரியா அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போல எல்லா பக்கமும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் தமிழ்நாட்டிலேயே நாம தான் ஒரே சேனல், அது வந்து இன்னும் சொல்ல போனால் தந்தி டிவி இருந்த காலத்துலேருந்து 2017 இருந்தே பார்த்தீங்கன்னா, தந்தி டிவியில் நாம இருந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் என்ன துரோகம் செய்தார் அப்படின்னு சசிகலாவை நாங்கள் நீக்கிறோம்னு விபிஎஸ் சொல்லியிருக்காரு. திரு டிடிவி அவர்கள் என்ன தவறு செய்தார் அப்படின்னு நாங்கள் வந்து அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த கேள்வி வெளியிட்டிருக்கோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து துரோகம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது திருமதி சசிகலா திரு டிடிவியால். அவர் பதவி மாற்ற சொல்லி முதலமைச்சர் பதவியை வாங்க சொன்னாங்க. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருந்தது, தர்ம யுத்தம் நடந்தாருன்னா புரிஞ்சுக்கிறோம். ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க சசிகலா, திரு இபிஎஸ் அவருக்கு திரு டிடிவி என்ன செஞ்சார், அது நம்ம வந்து ரொம்ப கிளியராக தமிழ்நாட்டில் டே ஒன்லேருந்து அதை நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். திரு இபிஎஸ் செஞ்சது தவறான முடிவு அந்த காலத்தில். பட் இன்னைக்கு பார்த்தா எல்லாருமே ஆளுக்கு ஒரு தவறு பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது தவறுகள் வந்து அதிமுகவை மேலும் 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 பலவீனப்படுத்திக்கிட்டே போகுது. இப்போ திரு விஜய் மாதிரியான ஒரு கட்சி எமர்ஜ் ஆகிட்டு வரக்கூடிய நிலைமையில் 6 மாதத்தில் சரியாக தேர்தல் வரக்கூடிய நிலைமையில் இது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை பை ஆல் மீன்ஸ். சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க இபிஎஸ் அவர்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது, அவர் அடித்த ஒவ்வொருத்தருமே தாதா தான் அப்படின்னு. இப்போ அந்த தாதா எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்களே சார். அதாவது அவங்க தாதாவா அவங்க இல்லையா அப்படிங்கிறது அப்புறம். நான் வந்து அவங்க ரொம்ப சாதாவாகவே இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் அது ஒருத்தர்னா வேற கதை, அப்படி ஒவ்வொருத்தராக போனால் வேற கதை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நீக்கினால கட்டாயமாக கட்சி எந்த கட்சியும் பாலா போயிடாது. அது வந்து திரும்ப சசிகலா இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டை யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் போனால் ஒன்றும் அப்படி போயிடாது. ஆனால் ஒவ்வொருத்தராக போனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ திரு இபிஎஸ் அவர்களுக்கு எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்ன, ஒருத்தர் போனால் இல்லைங்க ஒருத்தராக போயிட்டாருன்னு. நான் சொல்றேன், திரு டிடிவி இருக்கிறாருன்னா தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஓட்டு குறையும், திருமதி சசிகலா போயிட்டாங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் ஓட்டு குறையும், திரு செங்கோட்டையன் போறாருன்னா கொங்கு மண்டலம் கொஞ்சம் ஓட்டு, நான் 100 ஓட்டு குறையுன்னு வச்சுக்கோங்க. ஒரு % குறைஞ்சுக்கு 3% உங்களுக்கு நட்டம் தானே. இன்னைக்கு நீங்கள் திமுகவை 3% சர்பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அப்போ திமுகவோட இருக்கிற ஓட்டோட 3% குறையிற இடத்துக்கு போனீங்கன்னா யாருக்கு நட்டம்? அப்போ இது வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்களே என்ன போகுதுன்னா, இன்னைக்கும் அதிமுக திரு இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறது. அதிமுகவுடைய தலைமையகம், அதிமுகவுடைய சின்னம், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர், தேர்தல் ஆணையத்தை எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்கு. தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ தலையிட்டு இன்னொரு உத்தரவை பிறப்பிக்காத வரை இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் யாருன்னா அதில் யாருக்கும் செகண்ட் தாட் கிடையாது. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம யாருக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம், திரு ஓபிஎஸ்க்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? ஏன்னா கட்சியாக நிற்கிறது இவங்க. அப்போ வந்து அதிமுக தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு, உங்களுக்கு புரியுங்களா? தேர்தல் ஆணையம் வந்து நடத்தி கட்சி கொடுத்தல திரு இபிஎஸ்க்கு தான் அழைப்பு வருது. அவர் சார்பாக தான் 2 பேர் போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அதிமுக ஆன் ரெக்கார்டு யார்கிட்ட இருக்குன்னு அங்கே தான் இருக்கு. அப்போ பலம் ஒரு இடத்துலையும் பேர் ஒரு இடத்துலையும் இருக்குது, சரியில்லை. கம்பேரிட்டிவாக ஈவன் ஆஃப்டர் திஸ் திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே சேர்ந்த பிறகு கூட, அந்த முகாமுக்கு மாறின பிறகு கூட ஆஸ் எ பார்ட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைடில் தான் பெரிய பலம் இருக்குது. அது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஓட்டு சதவீதத்தை கணக்கு பண்ணி சொல்ல, ஒரு 30% ஏடிஎம் கேட்ட ஓட்டு இருக்கும்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து 5% உள்ள இருக்கும். யார்? திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்து ஒரு 5% உள்ள இருக்கும். அவர்களால் அக்யூமுலேட் பண்ணக்கூடிய வாக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்கும். 30 2 சேர்ந்தா 30 வச்சுட்டு இவங்கள்ட்ட 25 இருக்கும். ஸோ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இஸ் தேர். பட் மை பாயிண்ட் இஸ் வெதர் தே ஹேவ் 5 or 25 தட் டசன்ட் மேட்டர். 2 பேரும் சேர்ந்து இன்னமும் மேலே ஓட்டு கூட்ட வேண்டி இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தேவைப்படுது. அப்போ திரு டிடிவி திரும்பி வருவாரா, திரு ஓபிஎஸ் திரும்பி வருவாரா, பாஜக தவிர வேறு யாரெல்லாம் வருவாங்கிற கேள்வி இருந்திருக்குன்னா தமாக ஒன்று தான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. அவர்கள் நடத்தின பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர் சொல்லியிருக்காரு. அவங்கள தவிர இன்னும் யாரும் சொல்ல, திரு ஏசி சமூகத்திலேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிலேருந்து திரு ஜான் பாண்டியன்லேருந்து இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போன தேர்தல் 2024 2 பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் எங்கே வர போகிறான்னு பார்க்கணும். அப்போ வந்து இவர்கள் இன்னமும் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு இணையாக மாறல, இவர்கள் 4 பேர் சேர்ந்த பிறகு. ஆனால் அதனால் இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு ஓட்டும் கவுண்ட்ஸ். அது திரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாதா சார், தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் நடக்கும்போது நம்ம இப்படி குட்டையை குழப்பினோம்னா அது தேர்தலை பாதிக்கும், அது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியாமல் அவங்க இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு ப்ரையாரிட்டி டிஃபர்ஸ். யாருக்கு முதல் நோக்கம் என்னது அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன். ஒருக்கு நான் ஒரு வீடியோ கூட போட்டேன், நீங்கள் ஒரு அருண்கிட்ட பேசியிருந்தேன் ஒருக்கு. அதாவது
திரு டிடிவி அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை கைப்பற்றுவதாக இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக இருக்கிறது. திரு செங்கோட்டையனுக்கு ஒரு நோக்கம் அதிமுக ஒருங்கிணைக்கணும், இவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமிக்கான நோக்கம் நம்ம கட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது, கட்சி நம்மகிட்ட இருக்கணுங்கிறது. திரு சீமானுடைய நோக்கம் விஜயோட கூட வாங்கிடணுங்கிறது. திரு விஜயோடைய நோக்கம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக வந்துடணுங்கிறது. திமுகவுடைய நோக்கம் நம்ம ஆளுங்கட்சியாக தொடரணுங்கிறது. இப்போதான்ப்பா எல்லாருமே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கிளி ஜோசியம்ல சொல்லி இது எல்லாருமே இது ஆல் வின் பாலிசி. ஏன்னா திமுகவுக்கு மட்டும்தான் ஆட்சியை தொடரணுங்கிற எண்ணம் இருக்கு. வேற யாருக்கும் அப்படி எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு விஜய்க்கு ஆட்சியை பிடிக்கிறங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு சீமானுக்கு ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. திரு இபிஎஸ்க்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. மற்ற இவங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பமே இல்லைங்கிறது தெரியாது. அப்ப எல்லாருடைய நோக்கமும் அவரவருக்கும் ஒரு நோக்கமா இருக்கு. அஜெண்டா ஆட்சியை பிடிக்கணும். அப்ப ஆட்சியை பிடிக்கணும்னு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஆபரேஷன் சிந்தூர் பண்ணோம். அப்ப ஆபரேஷன் சிந்தூர் பண்ண போது எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாரையும் அழைச்சு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் இது இந்தியா எடுத்த நடவடிக்கைன்னு இருக்கணுமே தவிர பாஜக எடுத்த நடவடிக்கை இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் தேவை. அந்த இடத்துல உங்களுக்கு வேலை பாரு, நீ ராகுல் காந்தி பெரியவரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா நட்டம் அவங்களுக்கு. பிறகு ராகுல் காந்தி உங்களை விமர்சிப்பார், அது அப்புறம். ஆனா இந்த ஆக்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வரணும், நாட் பிஜேபி வெர்சஸ் பாகிஸ்தான். அப்ப எல்லாரும் ஒருங்கிணை. அப்ப நோக்கம் நமக்கு என்னவா இருந்துச்சு அன்னைக்கு, எல்லாரும் ஒருமித்த கருத்துல நம்ம பாகிஸ்தானை எதிர்கொள்ளணும் அப்படின்னு. அது போல ஒருமித்த கருத்தோட இருந்து டிஎம்கே வெல்லணுங்கிற நோக்கமா இருந்தா சின்ன சின்ன ஈகோ விட்டு கொடுப்பாங்க. இதுல நான் சொல்ல 2 பக்கமுமே சில கிளாஷஸ் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மையாக நடந்து கொள்ளலாம், இவங்க மற்றவங்களும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கலாம். தேர்தலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நீங்கள் சின்ன உதாரணம் பார்த்தோன்னா பாஜகவை எல்லாரும் விமர்சிப்பாங்க, ஆனால் பாஜக எவ்வளோ பெருந்தன்மையாக நடக்குங்கிற பார்க்குறோம். தொடர்ந்து தோல்விகளை கண்டவர் திரு நிதிஷ்குமார். ஒரு நாளும் அவர் பாஜகவை மீறி அதிகமான சீட்டு ஜெயிச்சதில்லை. அவர் மகா கட்பந்தன் போன போதும் இங்கே வந்த போது எல்லாரும். ஆனால் அவங்க மைனர் பார்ட்னராக அவர் இருந்தாலும் அவரை தொடர்ந்து முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறது அவங்க. ஏக்நாத் சிண்டே எத்தனை எம்எல்ஏ, 40 எம்எல்ஏ வச்சிருந்தவரை முதலமைச்சர் ஆட்சிக்கிட்டு துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் உட்கார வச்சாங்க. அப்ப பாஜக கூட்டணிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய கட்சியா இருக்கு. அப்ப தேர்தலுக்கு பிறகு உட்கார்ந்து எல்லாம் பேசி நேற்று திரு அமித்ஷாட்ட கேள்வி கேட்கிறாங்க நியூஸ் 18ல, விஜய் வருவாரா அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் நாங்க பேசுவோம், எங்க கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவு பண்ணுவோம். அப்ப நீங்க இதை மறுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நான் ஆமான்னு சொல்லலையே அப்படின்றார். நாங்கள் பேச்சு நடக்குதுன்னு சொல்லல, பேச்சு நடக்கலன்னு சொல்லல. நான் சொல்றேன் ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறத நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். அப்ப இந்த மெக்னானிமிட்டி எல்லா பக்கமும் வேணும். வி ஹாவ் டு டிஸ்கஸ், எல்லாரும் பேசி முடிவு பண்ணணும். அவர் போனா போட்டோம், இவர் இருந்தார், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி விடவே மாட்டோம், யார் போனாலும் பரவாயில்ல, 2 ஸ்டாண்டுமே தப்புன்ற. சார் இவங்க 2 பேருமே தனித்தனியாக செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் 2 பேருமே அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காங்க. இந்த செங்கோட்டையன் அறிவுக்கு அப்புறமா இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் திட்டமிட்டது தான் ஆல்ரெடி அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் முகத்தில் ஒரு ஷாக் கூட இல்லை. அப்போ இந்த முடிவு ஆல்ரெடி அவங்க அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பாங்களா, இல்லை இவங்க தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்காங்களா? திரு அமித்ஷா அவர்கள்ட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசின போது வாட் ஐ லேர்ன்ட், எனக்கு சொல்லப்பட்டது என்ன, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்து செயல்படணுங்கிறது தான். ஒருங்கிணைந்துனா நீங்க ரிபல் பண்ணாதீங்கிறது தான். ஒருங்கிணைந்துனா அவர் சொன்ன ஒருங்கிணைந்துல ஓபிஎஸ் அணியில் இருக்கிறா இபிஎஸ் அணியில் இருக்கிறங்கிறது ஒருங்கிணைப்பு இல்லை, இருக்கிறத தக்க வச்சுக்கணும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்ப இது என்ன பண்ணிருக்குன்னா வீக்கெண்ட் தான் பண்ணிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? நீ அதிமுகங்கிறது இன்னொரு அடி மலைப்பட்டுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பிளவா மாறும்ல. இப்போ முன்னாடி விரிசலா இருந்தது, இப்போ பிளவா மாறும். இன்னமும் இவங்க ஒரு 5 அவங்க ஒரு 25 ரேஞ்சில் இருக்காங்க, தட் இஸ் செப்பரேட் கேஸ். பட் 5, 6, 7 போக நட்டம் தானே. அப்போ திரு அமித்ஷா அவர்களை திரு இபிஎஸ் சந்தித்த போதும் திரு செங்கோட்டையன் சந்தித்த போதும் நான் அறிந்த வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லோரையும் அரவணைச்சு போகணுங்கிறது தான். திரு டிடிவி அவர்கள் ஒப்புக்கொண்ட விஷயம், உலக அறிந்த விஷயம், எல்லாரும் மறுக்காத விஷயம் என்னென்னா 2021 தேர்தலிலேயே எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னதுதான். திருமதி சசிகலாவை பிஜேபி பழி வாங்கிருச்சுன்னு குற்றம் சாட்டினாங்க. திரு டிடிவி தினகரனை பிஜேபி காலி பண்ணிருச்சுன்னு குற்றம் சாட்டினாங்க. ஆனால் திரு டிடிவி தினகரனே ஒப்புக்கொண்ட விஷயம், திரு அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரனுக்காக பேசினார் அப்படிங்கிறது. லீலா பிளஸ் ஹோட்டலில் 2021 டிடிவி தினகரனை சேர்த்து கொடுவோம், அது நமக்கு நல்லதுன்னு பேசினார். அப்போ இவர்கள் தான் காலி பண்ணாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் வெளியே ஓடிச்சு பாருங்க. அதை மறுக்கிறதுக்காக இல்லாமல் அதை தெளிவுபடுத்திய கண்ட விஷயம் என்ன, அவங்களுக்காகவே திரு அமித்ஷா பேசுறது இவ்வளோதான். அப்போ பிஜேபியுடைய பார்வை என்ன? திரு ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே வேற ஒரு சொன்னார், பிஜேபி கேட்டுக்கொண்டதுனால தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு. அவங்க முன்னாடி தர்மயுத்தம் நடந்து சேர்ந்த போது பிஜேபி தலைமை. அப்போ எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம் பாஜக ஒருங்கிணைக்க பார்க்கிறது. அவர்கள் இப்போ 4 பேர் நாளைக்கு கிளம்புவாங்க, பாஜக தான் பின்னாடி தூண்டி விடுது, பாஜக தான் செங்கோட்டையனை இயக்குது. இன்னைக்கு அண்ணன் திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, விஜய் 3 பேரும் பரஸ்பரம் துரோகம் செய்வார்கள். அவர்களுக்குள்ளே
ஒருத்தர் காலவாரி போட போறாங்கன்றார். அடுத்த வரி சொல்றாரு விஜய் அவர்களுடைய கட்டுப்பாடு, விஜய் அவர்கள் வந்து பாஜகவுடைய கட்டுப்பாடுல இருக்கார். விஜய் அவர்கள் அமித்ஷாவுடைய கட்டுப்பாடுல இருந்தா எப்படி துரோகம் நடக்க முடியும்? துரோகம் நடக்கும், செயல்படவே முடியாம தானே அதான் கட்டுப்பாடு. விஜய் அவர்கள் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, 3 பேரும் துரோகம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் தெரிகிறது, விஜய் இங்கே சேர்ந்துருவார் அப்படின்னு. அப்படி விஜய் வந்து அதிமுக பாஜக சேர்ந்துட்டா பெரிய பலமாயிருமே அப்படின்னு திமுக கவலைப்படுற நேரத்தில் இவர்கள் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இவங்க வந்து பலவீனப்படுத்திக்கிட்டாங்கன்னா அது அவர்களுக்கான நல்ல நேரம் தான் புரிஞ்சுக்கணும். பாஜகவை பொறுத்த அளவுக்கு அதிமுக இன் ஆல் மீன்ஸ் ஹோல் ஃபார்ம்ல சிங்கிள் ஃபார்ம்ல இருக்கணுங்கிறது தான் விரும்புறாங்க. ஸோ இதில் ஒரு தரப்பு வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னதை கேட்கல, அது கிளியராக செங்கோட்டையன் தரப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 2 தரப்புமே வச்சுக்கலாம். நீ அமித்ஷா அவர்கள் சொல்றது இவங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து வேற ஒரு பார்ட்டி. நாம 150 அட்வைஸ் பண்றோம் லைவ்ல உட்காந்துட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பேச்ச போறாங்க கேட்டா அவங்க கட்சி நடத்துறா, நம்ம கட்சி நடத்துறதா, அவரவர் கட்சி அவங்க தான் நடத்த போறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட், அமித்ஷா அவருடைய விருப்பம் உண்மையான ஒருங்கிணைந்த அதிமுக. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுக்கிட்டு நான் தான் ஒருங்கிணைந்த நீ தான் ஒருங்கிணைந்தங்க கிடையாது. அவங்க வந்து they want to unite ADMK. If someone wants to divide ADMK, that is their loss. அது யார் 2 பேருக்குமே அதை சொல்லுவாங்கல்ல, 2 பட்டா 2 பேருக்குமே நட்டம். இதில் யாருக்கு நட்டங்கள்? அவங்களுக்கு ஒரு கண்ணு போச்சு, அவங்களுக்கு 2 கண்ணு போச்சு, 2 பேரும் கண்ணு போச்சு. ஒருத்தர் வந்து ஒளிமயமான எதிர்காலத்தை உட்காந்துருக்காரு, நீங்கள் கண்ணு போய் உட்காந்துருக்க போறீங்க. அப்போ எனக்கு 2 கண்ணு போச்சு, உனக்கு ஒரு கண்ணு போச்சு, அதில் என்ன பெருமை? கண்ணு போனதில் பெருமையா? எனக்கு 2 கண்ணு திரும்ப கிடைச்சதுங்கிற பெருமையா? எனக்கு 2 கண்ணு தான் போச்சு, எனக்கு ஒரு கண்ணு தான் போச்சுங்கிற பெருமையா? அதை அவர்கள் தான் தீர்மானிக்கணும். அமித்ஷா அவர்கள் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கு, திரு செங்கோட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே ஒன்னா போங்க. அப்போ ஆளாளுக்கு இருக்கக்கூடிய சில ஈகோ கிளாஷை குறைக்கணுங்கிறது தான். அதிமுகவில் இந்த திரு டிடிவி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள்லாம் உள்ள வந்திருக்கணும்னா அது கட்சியில தான் சேர்க்கணும்னு இல்லை. நடுவில் நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட், நடுவில் கிரேன்னு ஒன்று இருக்குது. ஆமா, ஒன்று வின்னு ஒன்று லூஸ், 2க்கு நடுவில் டைன்னு ஒன்று இருக்குது. 2க்கு நடுவில் 2 பேருக்குமே வின் வின் பாலிசின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நான் விற்கிறேன், எனக்கு 100 ரூபா லாபம், உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குது. ஸோ போத் ஆர் ப்ராஃபிட்டிங் இட். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு தெரியாது இல்லை, பட் அதை தாண்டி அந்த ஈகோ இடிக்குது. அது 2 பக்கம் இடிக்குது. எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் எல்லோருமே ஈகோவில் தான் விளையாடுறாங்கிறது தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்ல இந்த குடும்பத்தை எதிர்த்தார் முதல்ல. அப்ப வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வேற பக்கம் இருந்தார். அப்புறம் இவர் திருப்பி இபிஎஸ் கூட சேர்ந்தார். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களை நீக்கினாங்க. திருமதி சசிகலா, திரு டிடிவி நீக்கப்பட்ட போது திரு ஓபிஎஸ் அங்கதான் இருந்தார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ எல்லாமே மாறி இப்ப திடீர்னு இவங்க ஒன்று சேர்ந்து அவங்க சந்திக்கிறேன்றாங்க. இப்ப இவர் வில்லனாக்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? எல்லோருமே பரஸ்பரம் ஒருத்தர் துரோகி, ஒருத்தர் வில்லன் சொல்லிக்கிறாங்க. எல்லார் பக்கமும் தப்பு இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி எல்லாருமே திரு செங்கோட்டையன் அவர்கள் 2021 வரைக்கும் அமைச்சர்கள் இருந்தவர் தானே. சசிகலா அவர்கள் நீக்கின அமைச்சர்கள் நான் எப்படிங்க சேர்ப்பேன்? என்னை வந்து கல்வி அமைச்சர் ஆக்குனது சசிகலா. அவங்க தான் சொன்னாங்க கூத்தூர்ல என்னை முதலமைச்சராக சொல்லி முதல்ல சாய்ஸ் கொடுத்தாங்க அவங்க. அப்ப நான் எப்படிங்க போன அன்னைக்கு இருந்திருக்கணும்ல. அன்னைக்கு அவர் இங்கே வந்துட்டாரு. பிளஸ் இன்னொரு விஷயம், திரு இபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் இப்ப நடந்திருக்கிறது இல்ல பெரிய விஷயம், இனிமே நடந்துடக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் தெரிந்த வகையில் திருமதி சசிகலா அவர்கள், திரு டிடி அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்லீப்பர் செல் சொல்லக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள், அது வந்து ஏடிஎம்கேல நிறைய பேர் இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் ஃபோன் பண்ணா அம்மா சின்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா மதுரையில் பிரஸ் மீட்ல திரு எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மா பார்த்தாங்களா எனக்கு தெரியலேன்றார். சசிகலா அம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஏனென்றால் அவர் திரு ஓபிஎஸ் வந்து பிரஸ் மீட்ல சொல்லும் போது டிடிவி தினகரன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாரு இதுல பசுமோன்ல. அப்ப எல்லோருமே அவர்களோடு இருந்தவர்கள் தான், அந்த எண்ணத்தில் இருந்தவங்க தான். அது போல அதிமுகல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் எல்லோரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. அவர்கள் எல்லோரும் திஸ் இஸ் த ரைட் டைம் வி ஹேவ் டு அப்போஸ் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா தேர் கம்ஸ் த சேலஞ்ச். அது வந்து திரு இபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்து கட்டாயமா நான் அறிந்த வகையில் அவங்க எல்லாருமே ஆஃப் த ரெக்கார்ட் பேசும்போது அவங்களுக்குள்ள பேசும்போது இல்லைனே சேர்த்து கொடுவோம்னே என்னன்னே கட்டுச்சு அப்படின்னா திரு சிவி சண்முகம் உள்பட இந்த 6 பேர், திரு செங்கோட்டன் உள்பட போய் எல்லா பேர் ஒரு 6 பேர் பேசுனாங்கல்ல நெடுஞ்சாலை நகரில், அது உள்பட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிற எண்ணம் தான். திரு இபிஎஸ் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அப்போ இவங்க வந்து சமரசமாக போகிறதுன்னு பார்க்குறாங்களா இல்லை நம்ம வந்து சமர் செய்கிறதுன்னு பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே தான் முக்கியம், சசிகலா இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேவை போயிரும் திருமதி சசிகலா இல்லைன்னு அப்படின்னு நினைச்சாங்கன்னா தே மே டேக் எ டிஃபரண்ட் கால். அப்போ அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டியது திரு இபிஎஸ் உடைய கடமை. அவங்க வந்து வேற யாருக்காவது இன்னமும் ஒரு ட்ரிகராருக்கான வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் வடக்க இருந்து தெற்க வரைக்கும் நிறைய பேர் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர்களாக இருந்தாங்க. இந்த ரிஃப்டின் போதெல்லாம் கூட இருந்தாங்க. நம்ம ஒரு பேச்சுக்கு தப்பா நினைக்க மாட்டோம், அண்ணன் ஆர்பி உதயகுமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
அவர் எல்லா பக்கமும் பேசியிருக்கார். அவர் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார், திருமதி சசிகலாவுக்கு எதிராக பேசியிருக்கார், திரு ஓபிஎஸ்க்கு எதிராக பேசியிருக்கார், எல்லாமே பேசியிருக்கார். அப்போ வந்து அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்னு வச்சுக்கோங்க. நான் அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்ல சும்மா ஒரு உதாரணத்துக்காக மட்டுமே, அவர் வந்து அப்படி ஒரு கணக்கில் நான் சொல்லலை. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ திரு இபிஎஸ் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணும். போனா போட்டுன்னு போயிடும். சார், நான் அதுதான் அடுத்த கேள்வியாக வைக்கணும்னு நினச்சேன். செங்கோட்டையன் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாரு, நாங்கள் 6 பேர் போனோம் அப்படின்னு. அப்போ மிச்சம் இருக்கிற 5 பேர்கிட்ட பேசாமல் இந்த முடிவு எடுத்திருப்பாரா? இப்போ அந்த 5 பேர் நீங்கள் சொன்ன இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ரிபல் பண்ண ஆரம்பித்தா 1 vs manyன்னு வரும்போது இபிஎஸ்க்கு ஆப்ஷன் இல்லாமல் தானே சார் போகும்? அதான் ஒரு 5 பேர்கிட்ட பேசிட்டு தான் செஞ்சாரா, தனியாக செஞ்சாராங்கிறது தெரியாது. அதுதான் ஹானஸ்டான பதில். ஆனால் எல்லோருடைய எண்ணமும் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு தான் இருக்குது. தேட் டைம் அவர் எனக்கு வந்து நான் 2ஆம் கட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் என்ன செய்கிறது தலைவரை, எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறாங்க. அக்ராஸ் ஏரியா, அது வந்து கொங்கு மண்டலம், தென் மண்டலம், மேற்கு மண்டலம் இல்லாமல் எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் ஆமாம் ஒருங்கிணைந்த இந்த ரியல் மீன்ஸில் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த 5 பேர் மட்டுமே நீங்கள் சசிகலா ஆதரவாளர் நினச்சிடக்கூடாது. இந்த 5 பேர் சசிகலா ஆதரவாளரும் கிடையாது. ஆக்சுவலாக அப்படின்னா நம்ம அந்த போன 5 பேருமே திரும்ப சசிகலாவோட ஆதரவாளர்னு சொல்ல முடியாது. திரு கேபி முனுசாமிலாம் திரும்ப சசிகலாவோட ஆதரவாளர் நீங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறைய முரண்பட்டவங்க வேறலாம் இருக்கிறாங்க. தட் செப்பரேட் கேஸ். அது வந்து சசிகலா ஆதரவா இல்லையாங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. நம்ம வந்து திருமதி சசிகலாவோ திரு டிடி தினகரனோ குரல் கொடுத்தால் அதற்கு சம்மதிக்கிறதுக்கு யாரெல்லாம் கிளம்புவாங்கங்கிறது ஒரு கேள்வி. அந்த 5 பேர் அவங்க பேசி செஞ்சாங்களாங்கிறது செப்பரேட் கேள்வி. பேசிட்டு செஞ்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 5 பேரோட எண்ணமும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது எல்லோருடைய குரல். அது கழகக்குரல் கிடையாது, அது கழகத்தின் குரல், அது ரிபல் வாய்ஸ் கிடையாது, அது வந்து எல்லோருடைய வாய்ஸும் கூட. ஆனால் அதை செயல்படுத்துறதுல சில சிக்கல் இருக்கு. என்னவா கேட்கணும், அடிக்கடி சொன்ன மாதிரி திரும்ப சசிகலா சேர்க்கணும் என்னவா சேர்க்கணும், திரு டிடிவி சேர்க்கணும் என்னவா சேர்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு மிட்வே இருக்குது. அது அவர்களுக்கு தெரியாததில்ல, நாம சொல்ல வேண்டியதில்லை. இஃப் தே ஃபைண்ட் த வே இட்ஸ் குட். சார், இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் ஷாக்கிங்காக இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 இது நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த உள்குத்தால் தான் நாங்கள் 2021 எலெக்ஷனே தோற்று போனோம், இவங்களோட இந்த கழகத்தால் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார் அவர். நான் தேர்தலை பொறுத்தளவுக்கு யாரும் தோல்விக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். 2016 எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. 2016 ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அம்மா வந்து நல்லா திட்டுறாங்க. எம்எல்ஏக்கள் நல்லா திட்டுறாங்க. அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை அங்கே இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் தெரியும். நான் எம்எல்ஏ ஆகணும்னு எல்லாரும் நினச்சிங்களே, அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு யாராவது நினச்சிங்களான்னு. அந்த கேள்விக்கான அர்த்தம் என்னென்ன, ஒவ்வொருத்தரும் உள்குத்து பண்ணி பக்கத்தில் இருக்கிற காலி பண்ணுறது. நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா திரு வெல்லமண்டி நடராஜன் வந்து வேற ஒருத்தருடைய ஆதரவாளராக இருந்தார். அவர் தான் வெல்லமண்டி நடராஜனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார். அவர் தோத்துட்டார், நடராஜன் ஜெயிச்சிட்டார். அப்போ நடராஜன் மினிஸ்டர் ஆகிட்டார். இந்த எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய சக்திகளுக்கும் ஒரு ஆக்சுவலாக திமுக இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வளர விடாமல் இவங்களே தளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து டிஎம்கேல ஐ கேன் சி மெனி எம்எல்ஏஸ் ஆர் ரிபல்லிங் எகெயின்ஸ்ட் த லோக்கல் மினிஸ்டர்ஸ். நிறைய மாவட்டங்கள் நடக்குது. அங்கே நடந்து அந்த உள்குத்து வந்து ஏடிஎம்கே ஆதாயமாக வருமானு பார்த்தா இவங்க அதோட நீங்கள் என்ன கம்மி, அதுலேயும் நாங்கள் திமுக அதிமுக தான் பெருசு, நாங்கள் உங்களோட எவ்வளோ குத்துறோம் பாருங்கன்னு இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உள்குத்து வந்து 2021 செயல்பட்டதா அது செப்பரேட் கேஸ். பட் இது எப்பயுமே இருந்திருக்கு, 2016 இருந்திருக்கு. அதை தாண்டி மக்கள் வாக்களிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ நான் வந்து காசு கொடுத்து ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்கிறது எப்பயும் நம்புறது கிடையாது. காசுனால ஜாதினால நம்பர், காசு, ஜாதி, எம்எல்ஏ, சிஎம் கேண்டிடேட் ஆண்டிங் 15 காரணங்கள், அது எல்லாம் கியூமுலேட்டிவாக சேர்ந்தா ஒருத்தர் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. சிஎம் கேண்டிடேட் சூப்பராக இருப்பாங்க, லோக்கல் கேண்டிடேட் மோசமாக இருப்பார். லோக்கல் கேண்டிடேட் தெய்வமாக இருப்பார், சிஎம் கேண்டிடேட் சுமாராக இருந்திருப்பார். அப்போ அந்த கட்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு போட்டியிட சின்னம் இருக்குது. நான் என் கட்சி போட்டிட்டா வேற, என் கூட்டணி கட்சி போட்டிட்டா வேற, என் எதிர்கட்சி போட்டிடுது ஆனால் அவன் என் சொந்தக்காரன். இது மாதிரி 150 காம்ப்ளிகேஷன்ஸ் இங்கே உண்டு. வெறும் காசுனால ஜெயிச்சிட்டான் ஒருத்தன், வெறும் ஜாதினால் ஜெயிச்சிட்டாங்கலாம் அது வந்து உடன்பாடு கிடையாது, அது பொய்யான தகவல். அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கோயில்பட்டியில் வந்து டிடிவி தினகரன் நின்னாரு. அங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு. ஏன் தோத்தார்? நான் பல முறை சொன்னேன். திரு சிவி சண்முகம் விழுப்புரத்தில் தோக்குறார் 2021. அவர் வன்னியர், பாமக வன்னியர்களுக்கான கட்சின்னு சொல்லப்படுது, அவங்க கூட இருக்கிறாங்க. விழுப்புரம் வன்னியருடைய கோட்டை. அப்போ எங்கே தோக்குறாரு? அப்போ சொந்த கட்சிக்காரங்களே மாட்டு சமூகத்தினர் வேற மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க. ஓஹோ, அப்போ நீங்கள்லாம் கம்யூனலாக ஒன்று சேர்றீங்க, அப்போ நாங்களும் கம்யூனலாக ஒன்று சேருவோம், கட்சியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ வேற வேற ஈக்குவன்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரியாத கேள்விகள் பார்த்துங்க. அப்போ 2021 உள்கூத்து இருந்திருக்கு, ஆமா ரைட், அதெல்லாம் குழப்பமே இல்லை. ஆனால் அந்த உள்கூத்துக்கு அவங்க மட்டும் தான் காரணமாங்கிற யோசிக்கணும்ல. நீங்க எப்படி ஒரு தடவை ஒரே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா திரும்ப சசிகலா அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுலாங்க. திரும்ப சசிகலா தப்பு, திரு டிடிவி தப்பு, திரு ஓபிஎஸ் தப்பு, திரு செங்கோட்டையன் தப்பு, எல்லாருமே தப்பு, இவங்க ஒன்று மட்டும் சரி, அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம அதுதான் இந்த கிவ் அண்ட் டேக்குங்கிற ராஜேந்திரா. சமரசம் என்பது தோல்வியின் அடையாளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ராஜேந்திரத்தின் அடையாளமாக இருக்கலாம். அப்போ இவங்க ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு போனால் யாருக்கு நட்டம்? இப்போ தேவேந்திர பட்னவிஸ் நான் என்னை எப்படிங்க நீங்கள் துணை முதலமைச்சராக உட்கார சொல்லுவீங்க அப்படின்னு கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு நட்டம், இவருக்கு நட்டம். 1.5 வருஷத்தில் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் தம்பிங் மெஜாரிட்டியோட. யார்கிட்ட அவர் துணை முதலமைச்சராக இருந்தாரோ அவரே இப்போ துணை முதலமைச்சராகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ பெனிஃபிட், அல்டிமேட் பெனிஃபிட் அவங்களுக்கு தானே. அஜித் பவார் 3 முறை சப்போர்ட் பண்ணி வெளியே போய் சப்போர்ட் பண்ணி வெளியே போய் சப்போர்ட், அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னு தெரியாது. சரத் பவார் நம்மளும் பாரு, அஜித் பவார் வேற ஒன்று சொல்வார். ஆனால் அல்டிமேட் கெயின் யாருக்கு? அவர் துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதுதானே ராஜேந்திரம். உங்களுக்கு நீங்கள் நிதிஷ்குமார் எகைன், அவர் லாலு கூட கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம், பிஜேபி கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம். அல்டிமேட் கெயின் தானே. அப்போ நீ அதற்கான வழி பார்த்து எல்லாரையும் அரவணைச்சு போறதுக்கான வழியை பார்க்கணுமா? நீ போனா போய்க்கோ, நீ போனா போய்க்கோ, மாறி மாறி துரோகம் சொல்லி சொன்னா 2 பேர் சட்டையும் ஆளுக்காகும்.